என்னப்பா காலையிலேருந்து இங்க நிக்கிறேன், நம்ம கிளினிக் ஒரு ஆள் கூட வரவே இல்லையா? யார் யாரோ கிளினிக் ஹாஸ்பிட்டல்லாம் நடத்துறானுங்க, பயங்கரமா சம்பாதிக்கிறானுங்க. நமக்கு ஒரு பேஷண்ட் கூட வர மாட்டானுங்க. சிஸ்டர், நீ ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ற, வெளியில ஒரு போர்டு பண்ற, ஃபீஸ் 500 ரூபாய், குணப்படுத்தாவிட்டால் 5000 ரூபாய் அப்படின்னு போர்டு போடு. எவனாவது வருவான் பார்ப்போம். கூப்பிட்டியா இருப்போம் போல இருக்கு. ஃபீஸ் 500 ரூபாய் போட்டிருக்கான், குணப்படுத்த. சரி, என்ன பண்ணலாம்? நமக்கு கையில் காசு இல்லை. இந்த மாங்காய் மணியில் எப்படின்னா ஏமாற்றி ஒரு இது பண்ணி காசை வாங்கணும். பார்க்கலாம் இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு. வணக்கம் டாக்டர். வாங்க வாங்க உட்காருங்க. உடம்பே சரியில்லை டாக்டர். அதாவது என்னன்னா, எனக்கு வர டேஸ்டே தெரிய மாட்டேன் டாக்டர். என்ன சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்றோன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர். டேஸ்ட் தெரியல? ஆமா டாக்டர், எது சாப்பிட்டாலும் அது ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே. அதுக்கு ஒரு மருந்து கொடுங்க டாக்டர். நீங்க ஏதாவது மருந்து. சிஸ்டர், அந்த 2வது ரேக்ல 10ஆம் நம்பர் மருந்து, அதை எடுத்து ஒரு 2 சொட்டு ஒரு வாயில் விடுங்க. வாயில் சொல்றீங்க? ஐயோ டாக்டர், என்ன பெட்ரோல் ஊத்துது இந்த பொம்பளை? டேஸ்ட் தெரியுதா? 500 ரூபாய் எடுக்கு. உஷாரான டாக்டரா பொம்பளை. சரி டாக்டர், வரேன். 2 நாள் கழித்து நல்லா ஏமாத்தான்னு பார்த்தா அந்த நாள் நம்மளே ஏமாத்திட்டான். இன்னைக்காவது அந்த நாள் ஏமாத்தி 5000 வாங்காம விடக்கூடாது. பார்ப்போம் டாக்டர். என்ன ப்ராப்ளம்? டாக்டர், அது நல்லா மருந்து நல்லா வேலை செய்யுது டாக்டர். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ என்னன்னா, எனக்கு புதுசா எல்லாம் மறந்து போகுது டாக்டர். என்னன்னே தெரியல. ஒரு 2 நாள் முன்னாடி நடந்ததுலாம் மறந்து போகுது. ஒரு வாரம் முன்னாடி சுத்தம். நேற்று நடந்தது கூட ஏதோ லைட்டா ஞாபகம் இருக்கு. எல்லாம் மறந்து போகுது டாக்டர். புரியுது, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க டாக்டர். சிஸ்டர், இந்த 2வது ரேக்ல 10ஆம் நம்பர் மருந்து டாக்டர். அதானே போராட்டி கொடுத்தீங்க. நான் இருக்கேன். 500 ரூபாய் ஃபீஸ் எடு. ஏழாயிரமா இருப்பான் போல இருக்கு. ஏமாற்றவே முடியல. 2 நாள் கழித்து இன்னைக்கு நாளை ஏமாத்தாம நான் வீட்டுக்கு போற மாதிரி இல்லை. இப்படியா இருந்தாலும் 5000 வாங்கணும். ஆல்ரெடி எவ்வளவு போச்சு? 1000 ரூபாய் போச்சு. சரி, 4000 ரூபாய் பிளஸ் தான் பார்ப்போம். குட் ஈவினிங் டாக்டர். வாங்க வாங்க. என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? ஞாபகம் படுத்தினா நல்ல மருந்து கொடுத்தீங்க. ஞாபகம் இருக்கும் போல ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. அக்கா டாக்டர், என்ன ஒண்ணு, ஒரு மாதிரி தேடி தேடி தான் வந்தேன். நான் தடவி கண்ணு சும்மா தெரியல டாக்டர், ஒண்ணும் தெரியல. ஏதோ இப்போ குரலை வச்சு எனக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வந்து ஆட்டோக்காரன் வந்து விட்டு போனாரு. ஒண்ணுமே தெரியல. இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான் தெரியுது. ஒண்ணுமே தெரியல டாக்டர். நம்ம கிளினிக்ல கண்ணு தெரியாததுக்கு மருந்து இல்லையா? அச்சாம் பத்தியா? சரி சரி, எடுங்க டாக்டர். 5000 ரூபாய். 5000 ரூபாய் டாக்டர். கொடுங்க. அப்பாடா, வந்த 5000 ரூபாய் குடி. இன்னும் 100 ரூபாய் கொடுக்குறா. கண்ணு தெரிஞ்ச 500 எடு. சாமி, நாயக்கர் ஃபேமிலி போனீங்களா? ஏமாத்த முடியாதுப்பா. ஒண்ணு கத்துனா ஏமாத்தி பழைய கூடாதுன்னு கத்துக்கணும்ப்பா. படிக்காதவன் டாக்டர் இதான் சம்பாதிக்க முடியும். நம்ம வீட்டுல எல்லாம் பச்சை வேணாம்ப்பா. நம்ம டாக்டருக்குலாம் ஒரு ஓ போடணும். ஓஹோ.